நமஸ்காரம். இப்போ வடுமாங்காய் சீசன் ஆரம்பித்தாச்சு. இந்த வருஷம் பெங்களூரில் இருக்கிற வடுமாங்காய் நாங்கள் மல்லேஸ்வரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம். அங்கே வாங்கிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன், ஃபஸ்ட் கிளாஸாக வடுமாங்காய் காய்கறிகள் எல்லாமும் இருக்கும். அங்கே 8th கிராஸ் போயிட்டுலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். இது இந்த கடை 8th கிராஸில் இருக்குது. அவர் பேர் சுப்பிரமணி அப்படின்னு பேர். அவர்கிட்ட நல்ல ஃப்ரெஷ்ஷாக வடுமாங்காய் கிடைக்கும். சுப்பிரமணி, உங்கள் பையனும் இருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் நம்மள்கிட்ட கொடுத்துருக்கிற நம்பர் தானே உங்கள்கிட்ட இருக்குது, அதே நம்பர். அது எடுப்பீங்க இல்லையா? ஏதோ கொரியர் வேணா கொரியர் பண்ணுவீங்களா? பண்ணுறாங்க. நீங்கள் பெங்களூருக்குள்ளே இருந்தால் பண்ணுவீங்க? இங்கே கணக்கிட்டு இருந்தால் பண்ணுறேன். நீங்கள் அனுப்புனீங்களா? கொரியர் பண்ணுங்க. 8th கிராஸ் பகவான் ஸ்டோர் எதிர்ப்போம். ஏன்னா பகவான் ஸ்டோர்ஸா எதிர்க்க. இப்போ இது அந்த பகவான் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு எழுத்தா மாதிரி அந்த முனையிலேயே இருக்குது இவரோட கடை. அவர் அந்த ரோட்லேயே போட்டு வச்சுருக்காரு. பாருங்களேன், இது திருச்சியிலேருந்து வர வடுவான். நல்ல காம்போடையே இருக்குது. ரொம்ப குண்டு குண்டும் இல்லை, ரொம்ப நீட்டமாகவும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது இந்த வடு. மேங்களூர்லேருந்து வர வடுவும் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இன்னொரு டைப்பு வடுவும் காமிச்சார். டேஸ்ட் பாருங்கோ வடு எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த தோப்பு இல்லாமல் இருக்கணும் வடுவில். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர் மாமியை பார்த்தோம். அந்த மாமி கும்பகோணத்துலேருந்து வரா. ரொம்ப நாளாக இருக்குது வடுமாங்காய், தாராளமாக வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியும் சொன்னால், சரி அதான் அவளையும் காமிக்கிறோம் பாருங்க. அப்புறம் அங்கே ஸ்ரீ சிவசக்தி அப்படிங்கிற ஸ்டோர் ரொம்ப வருஷமாக இருக்குது. இங்கே நல்ல பியூர் பசுனை கிடைக்கிறது. அப்புறம் அந்த பிசிபேலா பாத்து பவுடர், வாங்கி பாத்து பவுடர், அப்புறம் வடா, அப்பளம், வத்தல் எல்லாமே கிடைக்கிறது இவா கிட்டக்க. இந்த பேடகே சில்லி அப்படின்னு இந்த பெங்களூரில் இங்கே கர்நாடகாவில் ஃபேமஸ்ஸு. அந்த சில்லி பவுடர் போட்டால் நல்லா இருக்கும் வடுமாங்காயில் அப்படிங்கிறதுனால அவா கிட்டக்கேந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த தடவை இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அப்படின்றதுனால பெங்களூரில் மல்லேஸ்வரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இங்கேயும் உங்களுக்கு பாருங்க, காம்போடையே வடு கிடைக்கிறது. இந்த வடுமாங்காய் வாங்கிட்டு வந்தோடனே நான் 2-3 தடவை நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிட்டேன். ஏன்னா உங்களுக்கு நம்ம ரோட்ல வச்சுட்டு இருக்கிறதுனால நல்லா அலசிட்டு இங்கே பாருங்க, நல்லா காய வச்சுட்டேன். வந்தோடனே ஃபேனு கீழே. இப்போ அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா தொடச்சுட்டு நான் இந்த மாதிரி வைக்கிறேன். ரொம்ப நாளா வந்திருக்கு. ஒரே சைஸா இருக்கு. வேற வடுமாங்காய் ரொம்ப பெருசா இல்லாத ஒரே சைஸா இருக்கு பாருங்க. இப்ப இந்த மாங்காய் காம்பெல்லாம் இந்த அளவுக்கு மேல வச்சோம்னா உங்களுக்கு சரியா வராது. அதனால இந்த அளவுக்கு நான் வச்சுட்டு மிச்ச காம்பை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த வடுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் ஒரு மாதிரியான டேஸ்ட். அது மதுரை வடு அப்படின்பா நம்ம சென்னையில. அது நல்ல ரவுண்டா இருக்கும். இது கொஞ்சம் ரவுண்டும் இல்லை, நீளமும் இல்லை, அந்த மாதிரி சைஸா இருக்கு. பெங்களூர்ல இருக்கிறவா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வடுமாங்காய் திருச்சியிலேருந்து வருது. மல்லேஸ்வரத்துல ரொம்ப நல்லா கிடைக்கிறது. நான் அந்த எங்க வாங்கினேங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த இதுலயே போனா, அந்த 8th கிராஸ் ஃபுல்லா போனா அங்கேயே நிறைய வச்சுட்டு இருக்கா வடுமாங்காய். நீங்க பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து வாங்கிக்கலாம். ஆனா இவர்கிட்ட நம்ம ரெகுலரா வாங்குறதுனால நல்லாவே தெரியும். அவர் ஃப்ரெஷ்ஷா கொண்டு கொடுத்தார். இப்பதான் வந்தது திருச்சியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா கொண்டு கொடுத்ததுனால நம்ம ரெகுலரா அவர்கிட்ட தான் வாங்குறோம். நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி வடுமாங்காய் காம்பு இருக்கு இல்லையா, அதை பாருங்க, இந்த அளவுக்கு தான் வைக்கணும். இந்த அளவுக்கு கட் பண்ணிடணும். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இந்த மாதிரி காம்போட போட்டோம்னா நம்மளுக்கு வருஷத்துக்கு வீணாவே போகாது. இந்த மாதிரி போடுறதுனால காம்பு இல்லாத வடுலாம் ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி ஆயிடும். இங்க பாருங்க, இந்த மாதிரி அடிப்பட்டதெல்லாம் இருந்துன்னா நம்ம அதை எடுத்துடணும். அதெல்லாம் போடக்கூடாது. இதோட நல்லா இருக்கணும். அடிப்படாத இருக்கிற வடுமாங்காயா பார்த்து நல்லா தொடச்சு நம்ம பார்த்து ஒரு வடுவும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா தொடச்சிட்டு, ஈரெல்லாம் பேடுத்து இருந்தா கூட நம்ம ஒரு தடவை தொடச்சிட்டு நம்ம வடுமாங்காய் ரெடி பண்ணிக்கலாம்.
கூடிய வரைக்கும் நீங்க வாங்கிட்டு வந்தா உடனே போடுறதுக்கு பாருங்க. அது வந்து 2 நாள் 3 நாள் வச்சுட்டு நம்ம போட்டோம்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். அதனால வாங்கிட்டு வந்தேன்னா நம்ம இதுதான் வேலையே தவிர உங்களுக்கு பவுடர்லாம் ரெடி பண்ணி நம்ம முன்னாடியே கூட ஒரு வச்சுட்டுடலாம். அதாவது இதோட சீசன் என்னன்னா வருஷத்துல இந்த ஒரு தடவை தான் இந்த வடுமாங்காய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வருஷப்பிறப்பு ஒட்டி வந்து இது வாங்குறது நல்லது. ஃபர்ஸ்ட் வாங்காத அந்த மீடியமா அந்த வருஷப்பிறப்பு கிட்டக்க வாங்கினோம்னா கொஞ்சம் அந்த மாங்காய் வந்து டேஸ்ட் வரும். அப்புறம் போக போக மாங்காய் சைஸ் வந்து பெருசாயிடும். அது வந்து நல்லா இருக்காது. இது வந்து அந்த வடுவா இருக்கிற சமயத்துல வாங்கி போட்டாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். காம்பு எல்லாம் கட் பண்ணிட்டேன் பாருங்களேன். காம்பே எவ்வளோன்னு எல்லாத்தையுமே முக்காவாசி காம்பு இருக்கு. வடுமாங்காய் காம்போட போட்டாதான் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த காம்பே இல்லாத இருக்கிறதெல்லாம் நான் தனியா எடுத்துட்டேன். இதெல்லாம் இதே மாதிரி இருக்கிறது. அப்புறம் பாருங்க, இதுவும் காம்பு இல்லாத இருக்கிறது. அப்புறம் இது ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து தனியா எடுத்துட்டேன், இதோட போடலை. ஏன்னா நம்மளுக்கு மாவுடு வந்து வீணா போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் தனியா எடுத்தாச்சு. காம்பும் தனியா எடுத்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா தொடச்சு வச்சாச்சு. ஈரமே இல்லை. இப்ப நல்லா காஞ்சிடுது. உங்களுக்கு வந்து நல்லா ஃபேன் காத்துல நல்லா காய விட்டுருங்க. நீங்க வந்து அலசிட்டு இந்த காம்பியும் நல்லா கட் பண்ணிட்டு நல்லா ஃபேன் காத்துல ஒரு 1/2 hour காஞ்சதுன்னா இதே மாதிரி தொடச்சும் வச்சுட்டோம்னா துளி கூட ஈரம் இல்லாத இருக்கும். மாங்காய்க்கு போடுறதுக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நீங்க வடுமாங்காய் போடுறதா இருந்தா காத்தால குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் போடலாம். இப்ப எனக்கு டைம் இருக்கிறதுனால வந்து நான் வாங்கிட்டு வந்தேன், உடனே நான் பண்ணிட்டேன். வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம். உங்களுக்கு முடிஞ்சுன்னா எப்படியோ சௌரியத்தை பார்த்துக்கோ. ஆனா காத்தால குளிச்சுட்டு போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஊறுகாலாம் வீணா போகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. வந்து இப்ப பாருங்க, நான் வந்து கேஸ்டர் ஆயில் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு வந்து விளக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மாங்காய் சூடுங்கிறதுனால கொஞ்சம் லைட்டா விளக்கெண்ணெய் தடவிட்டு போட்டோம்னா வந்து சூடு அந்த இது மாங்காவோட அந்த சூடு வந்து தனியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இப்ப விளக்கெண்ணெய், அப்புறம் கல் உப்பு வந்து நான் மிக்சியில பொடி பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் இது மஸ்டர்ட் பவுடர், அதாவது கடுகு பொடி, அப்புறம் சில்லி பவுடர். இந்த பேடகே மிளகா நான் சொன்னேன் இல்லையா, அங்க பவுடர் ரொம்ப நல்லா இருக்கும்னு, வந்து அந்த கடையிலேருந்து வாங்கினேன் பேடகே சில்லி பவுடர். அப்புறம் டர்மரிக் பவுடர் எடுத்துட்டு இருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, கையில தான் கொஞ்சமா விளக்கெண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாங்காலெல்லாம் நல்லா இப்படி படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. ரொம்ப சுருங்காது. வந்து இது விளக்கெண்ணெய் தடவுறதுனால வந்து நல்ல ஒரு இதுவாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். சொல்லுது நம்ம வந்து விளக்கெண்ணையும் தடவுவோம், நல்லெண்ணெய் சில பேர் தடவுவா. நல்லெண்ணெய் வேணாலும் தடவிக்கலாம், உங்களுக்கு என்ன இஷ்டமோ. இந்த மாங்காய் புளிப்போட இந்த கசப்பும் சேர்ந்ததுன்னா அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்க, எல்லா மாங்காயிலையும் நம்ம ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2 கிலோ மாங்காய்க்கு நான் வந்து எவ்வளோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா வந்து சில்லி பவுடர் வந்து 100 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். மஸ்டர்டு வெறும் கடுகு வந்து லைட்டா சூடு வரா மாதிரி வானலியில வறுத்துட்டு மிக்சியில வந்து பொடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெறுமனையே வந்து ரொம்ப நைஸா வேண்டாம், இதே மாதிரி கொஞ்சம் கோர்ஸா பொடி பண்ணுறதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த விழுதோட வந்து இது ரொம்ப ஈஸி தான், ஒரு செகண்ட்ல பொடி பண்ணி எடுத்துடலாம். இது மஸ்டர்ட் பவுடர் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் சால்ட்டு வந்து கல் உப்பு பொடி பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் டர்மரிக் பவுடர் எடுத்துட்டு இருக்கேன். அதாவது இது எவ்வளோன்னா 100 கிராம் சில்லி பவுடர், 50 கிராம் மஸ்டர்ட் பவுடர், 150 கிராம் சால்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இதுதான் 2 கிலோக்கு வந்து தேவையான அளவு நான் எடுத்துட்டு இருக்கிறது. இப்போ வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். உப்பு வந்து கையில எடுத்துக்கிறேன், நான் கையில தான் எடுத்து போட போறேன். நீங்க வேணும்னா ஸ்பூன் எடுத்துக்கோ. இது வந்து ஃபுட் கிரேட் இருக்கிற பிளாஸ்டிக் தான், ஏன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கு. நான் போடுறது உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக எடுத்துட்டேன். இவ்வளோ பெரிய ஜாடி இல்லாம என்கிட்ட இல்லை. நம்ம என்ன ஒரு 2-3 நாள் வைக்க போறோம்,
ஊறினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஜாடி கிளாஸ் பாட்டில்ல மாத்தி வச்சிட போறோம். அதனால இது நல்லா குலுக்கி குலுக்கி வேற விடணும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் தாராளமா இருக்கிறத எடுத்துட்டாதான் உங்களுக்கு போட முடியும். அந்த எவசில்வர் பாத்திரத்துல எல்லாம் போட்டா வந்து சரியா வராது. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இப்ப அடியில கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சில்லி பவுடர் நாள் கணக்குல இருக்கணுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போடணும். ஊறுகாய்க்கெல்லாம் வந்து உப்பு உரப்பு போட்டாதான் நல்லா இருக்கும். பாருங்க, மஸ்டர்ட் பவுடரும் போட்டுட்டு இந்த டர்மரிக் பவுடர், மஞ்சப்பொடி வந்து ஆத்துலயே அரைச்சதுதான், இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதனால மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். இப்ப இது வந்து 5 கை நம்ம இப்படி எடுத்துனோம்னா 5 கை வடுமாங்காய்க்கு ஒரு புடி உப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு அளவும் சொல்லியிருக்கேன். இந்த அளவு இருக்கிறத அதை வந்து போட்டுக்கலாம். நீங்க வந்து அளவு வேணும்னா 2 3 4 5 நம்ம எடுத்து வச்சிருந்த சால்ட்டை இது மேல இந்த மாதிரி போடுறதுனால என்னன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஊறுகாய்க்கு உப்பு உரப்பு ஒன்னா ஏறும். அதனால வந்து இந்த மாதிரி நம்ம மேல மேல போட்டு பண்ணினோம்னா கரெக்டா இருக்கும், தாப்புல இருக்கும். நான் அளவு எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கிறேன். மஸ்டர்ட் பவுடர், அதாவது சால்ட்டு, சில்லி பவுடர், மஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கோம். இப்ப இந்த டர்மரிக் பவுடரும் ஒரு 1/2 ஸ்பூன் அதுல போட்டுடலாம். ரெண்டு 3 4 கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம எடுத்து வச்சிருந்த அளவு சால்ட்டு 150 கிராம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சால்ட்டு, சில்லி பவுடர். உங்களுக்கு வேணும்னா காரம் குறைச்சுங்கோ. இது ஒன்றும் பெரிய காரம் இருக்காது இந்த பேடகை சில்லி. நீங்க சென்னையில வேணும்னா, நாங்க லாஸ்ட் ட்ரிப்பு உங்களுக்கு வந்து நான் வடுமாங்காய் போடும்போது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வந்து எந்த ஷாப் அங்கேயே பக்கத்துல இருக்கிற கடையில வந்து ஊறுகாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே அவ வந்து தரா. வந்து சில்லி பவுடர் 2-3 சில்லி வந்து ரெட் சில்லி வந்து 2-3 விதமான சில்லியை போட்டு அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ரொம்ப நாளா இருந்தது. இந்த மிச்சம் இருக்கிற மஸ்டர்ட் பவுடரையும் நம்ம இது மேல இப்படி சேர்த்துடலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா ஜலம் விடும். நீங்க இந்த அளவு போட்டாதான் ஜலம் விடும். இதுக்கு குறைச்சலா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஜலம் விடாது. வடுமாங்காய் நல்லா ஜலம் விடணும் இல்லையா. கொஞ்சம் மஞ்சப்பொடியும் இது மேல போட்டுடலாம். இப்ப நம்ம வந்து இன்னைக்கு அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 நாள் கழிச்சு குலுக்கி விடுவோம். ஒரு 5-6 நாள் ஆகணும். இது வந்து 1 வாரம் கூட ஆகணும். வந்து நல்லா ஜலம் விட்டுட்டு வர்றதுக்கு. நான் ஜலம் விட்டதுக்கு அப்புறம் வடுமாங்காய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்ப இது வந்து லாஸ்ட் இயர் நம்ம போட்ட வடுமாங்காய், இதுதான் மிச்சம் இருக்கு பாருங்க. நான் எடுத்து காமிக்கிறேன். கலரும் எப்படி இருக்கு பாருங்க, வடுவும் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வடு கூட வீணா போல. டேஸ்டும் அவ்வளோ நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க ஜலம் விட்டுண்டு. நீங்க இந்த அளவுக்கு உப்புரப்பு போட்டாதான் உங்களுக்கு வந்து வடுமாங்காய் நல்லா ஜலம் விடும், நன்னாவும் இருக்கும். நம்ம வருஷத்துக்கு நன்னா இருக்கணும்னா நம்ம இந்த அளவுக்கு நம்ம போட்டுதான் ஆகணும். இப்ப நம்ம இதை அப்படியே மூடி வச்சுடலாம். நம்ம நாளைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். நாளைக்கு அப்புறம் நாளைக்கு நம்ம டெய்லி குலுக்கி விடணும். வந்து அடியிலேருந்து இது அதுக்காக தான் நான் இந்த பெரிய டப்பாவா எடுத்துட்டு இருக்கேன். நம்ம நல்லா குலுக்கி விட்டாதான் உங்களுக்கு மாவுடுலேருந்து நல்ல ஜலம் வரும். ஜலம் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா
ஜலம் விட்டுருக்கு. குளிக்கலாம். இதுக்காக தான் இதே மாதிரி கொஞ்சம் பெரிய டப்பாவாக போட்டுக்கணும். உங்களுக்கு பாருங்க எவ்வளோ ஜலம் பாருங்க, நல்லா ஜலம் விட்டுருக்கு. இன்னும் 1 நாள் 2 நாள் வச்சுனோன்னா இன்னும் நிறைய ஜலம் வரும். இந்த அளவுக்கு உப்புரப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ கலரி காட்டுறேன் பாருங்கோ, எவ்வளோ ஜலம் விட்டுருக்குன்னு தெரியுறதா? எவ்வளோ ஜலம் விட்டுருக்கு பாருங்கோ. வடுமாங்காய் ஓரளவுக்கு தான் சுருங்கி இருக்குது. அதை ரொம்ப வடுமாங்காய் சுருங்கினாலும் டேஸ்ட் இருக்காது. இதுதான் உங்களுக்கு வந்து நல்லா கடுக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் 1 நாள் வச்சுட்டு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வரலாம். வடுமாங்காய் விழுது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன். இது வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்டோன்னா அது எவ்வளோ நம்ம சாப்பிடுவோன்னே தெரியாது, அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ரொம்ப தண்ணியாகவும் இருந்தால் அதில் டேஸ்ட்டே இருக்காது. உப்பும் நம்ம ரொம்ப பார்த்து போடணும், உப்பும் ஜாஸ்தியாக போட்டுறக்கூடாது. கடுக்கு வடுமாங்காய் ரெடி. இப்போ பெங்களூரில் ஜெய்நகர், காந்தி பசார், சிட்டி மார்க்கெட் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது வடுமாங்காய். ஆனால் நம்ம பார்த்து வாங்கணும், தோப்பு இல்லாமல் இருக்கா, அந்த மஞ்சனாரி வாசனை இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்து வாங்கணும். அந்த மாதிரி சென்னையில் எங்கே வாங்கணும் அதோட டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். லாஸ்ட் இயர் போட்ட வடுமாங்காவும் பாருங்க நீங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வடுமாங்காய் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதுராலேருந்து வந்த ராதாகிருஷ்ணா ஃபோட்டோ, அதாவது 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. ராமன் மாமா, ராமன் பாகவதர்னு அவர் நம்ம பாட்டில் வந்து அஷ்டபதி கிளாஸு ஒரு டியூஸ்டேயும் எடுக்கிறார். வந்து ஆன்லைன்லேயும் எடுக்கிறார், ஆஃப்லைனில் நம்ம பாத்துலேயும் நடக்கிறது. இங்கே பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் நம்ம பாட்டில் வந்து கலந்துப்பா. அங்கே வந்து அவர் இப்போ வந்து மதுராவுக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்போது பாலாஜிங்கிறவர் வந்து நம்ம கிளாஸ்க்காக வாங்கி வந்து கொடுத்தார். இந்த ராதாகிருஷ்ணா ஃபோட்டோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அவங்க யாராவது இன்ட்ரெஸ்டடு இதே மாதிரி அஷ்டபதி கிளாஸில் சேரலாம் அப்படின்னா ஆன்லைனில் தாராளமாக சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு லிங்க் வேணுன்னா கொடுக்குறோம்.